Hi friends, welcome to என் சமையல் உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போறோம். செவ்வந்தி பூ ரெண்டு கலர் வச்சு பிரைடல் ஃப்ளவர் தாங்க ரெடி பண்ண போறேன். வாழைநாருக்கு பதிலா இந்த மாதிரி கோல்டு கலர் லேஸ் வச்சு தாங்க கட்டுறேன். ரெண்டு வரி வர மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா பின் பண்ற கலவா இந்த லேஸை விட்டுட்டு நூலை நல்லா 2-3 சுத்தி டைட்டா முடிச்சு போட்டுருங்க. இப்போ அந்த முடிச்சுக்கு மேலே பூ வைக்கணும். நான் கோல்டு கலர் பூ 2 வைக்கிறேங்க. எந்த saree எந்த கலராக இருந்தாலும் சரிங்க. இந்த கோல்டு கலர் நீங்கள் வச்சு கட்டும்போது அது அழகாக மேட்ச் ஆகிக்கும். சென்டரில் நான் ஒயிட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எந்த கலராக இருந்தாலும் மேட்ச் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி 2 சுற்றிக்கிங்க, வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக. ஃபஸ்ட்டு பூவுக்கு மட்டும் நார்மலாக நம்ம முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா ஒரு 2 முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். அப்போ உருக்கி விழுகாமல் இருக்கும். அடுத்த பூ வைக்கும்போது கொஞ்சமாக இறக்கி வைக்கணும். முந்தின பூவோட காம்பு தெரியாத மாதிரி லைட்டாக மட்டும் இறக்கி வச்சுட்டு இதே மாதிரி வலது பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்துக்கு 2 சுற்று நல்லா டைட்டாக சுற்றிக்கிங்க. சுற்றிட்டு இப்படி பின்னாடி அந்த சுற்றுன நூலை ஒரு விரல் வச்சு பிடிச்சிக்கணுங்க. பிடிச்சிட்டு தான் வலது கையை நீங்கள் எடுத்து அடுத்த பூ எடுத்து வைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு லூஸ் கொடுத்து பூ அந்த காம்பில் நிற்காமல் உருகி விழுந்துடும் லேஸ்லேருந்து. இப்போ நான் 4 பூ கோல்டு கலர் கட்டிட்டு அடுத்தது 2 பூ ஒயிட் கட்டுறேன். அடுத்தடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்கணும். இதே போலவே எவ்வளோ நிலை வேணாலும் நம்ம கட்டிக்கலாங்க. இடையில கட் பண்ண முடியாது. அதனால் நம்ம எந்த அளவுக்கு ஒரு கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கு வேணுமோ அளந்துட்டு நீங்கள் கட்டிக்கிங்க. நான் இன்றைக்கி அப்படியே சென்டராக வைக்கிற மாதிரி கட்டுறேன். அதனால் கம்மியாக தான் கட்டுறேன். 4 பூ கோல்டு கலர், அதுக்கப்புறம் ஒயிட் வைக்கிறேன். நீங்கள் கோல்டு மட்டும் வேணுன்னா கூட அந்த கலர் மட்டும் வச்சுக்கலாங்க. லாஸ்ட் பூவுக்கு 2 சுற்றிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி நூல் கொஞ்சம் நீளமாக இருந்தால் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு இப்படி முடிச்சு போட்டோம், அதே மாதிரியே பூ முடிச்சு மாதிரி போட்டுக்குங்க. இந்த முடிச்சு உங்களுக்கு போட வராது அப்படின்னா நூல் நூலை கட் பண்ணி விட்டுட்டு நார்மல் முடிச்சு போட்டுக்கலாங்க. நார்மலாக சுற்றி கொண்டு இந்த கேப்பில் விட்டு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி முடிச்சு கூட போட்டுக்கலாம். 2 சைடும் பின் பண்ணுற கலவாக இந்த மாதிரி லேஸ் விட்டுட்டு கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கும் அழகாக ரவுண்டாக வரும். அப்படி இல்லைன்னா சைடாகவும் வைக்கலாம், இல்லை சென்டராகவும் வைக்கலாங்க. மெயினாக இந்த மாதிரி மெத்தடில் கட்டுறது சென்டராக ஃப்ரீ ஹேர் விட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. எல்லா பக்கமே பூ தெரியும், காம்பே தெரியாது, ஸ்ட்ரைட்டாக தெரியும் பூ. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.